முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று அண்ணன் MC சம்பத் அண்ணன் அவர்கள், அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன், அண்ணன் கடம்பூர் ராஜ், அண்ணன் NR சிவபதி மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மீண்டும் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். எங்களை பொறுத்தவரை அவர்கள் இருப்பவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் யாரும் குறை சொல்வதில்லை. அவர்களை நாங்கள் அரவணைத்து அவர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து இன்னும் பல்வேறு பணிகளை, அது மக்கள் நலத்திட்ட பணிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்களால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், எங்களுக்கு மரியாதை மட்டும் இருந்தால் போது அவர்களை அரவணைத்து நாங்கள் எல்லா பணிகளையும் செய்கின்றோம், அவர்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் முழுமையாக தெரிவித்து விட்டோம். இன்னும் 2000 பேர் எங்க திருநெல்வேலி மாவட்டமும் தென்காசி தொகுதியிலையும் நிறைய பேர் இணைவாங்க. 25 வருஷமா இந்த கட்சியில நாங்க அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்துல மாவட்ட மகளிர் அணி செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், நகரமன்ற தலைவர் அத்தனை பணிகளையும் நாங்க செஞ்சு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு கட்சியில பிளவுகள் ஏற்பட்டு எல்லாரும் பிரிஞ்சு எல்லாருடைய மனசும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எடப்பாடி ஆட்சியில நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதே தான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எடப்பாடி ஆட்சியில பணம் இருந்தாதான் நீங்க MLA சீட்டு வாங்க முடியும், பணம் இருந்தா MP வாங்க முடியும், மேயர் வாங்க முடியும் அப்படின்ற சொல்றத மாத்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நாங்க இணைஞ்சிருக்கோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு 234 சீட்ல 108 சீட் இவர்கள் பணங்கள் இல்லாமலே வெற்றி பெற்ற ஒரு எம்ஏக்களாக இருக்கிறதுனால அத்தனை எம்ஏக்களை இன்னைக்கு MLAக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்று இருக்கிற தலைமையை பொறுத்தவரை கூட்டு தலைமையை தவிர தனிப்பட்ட தலைமை அல்ல. ஆகவேதான் பல்வேறு நண்பர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய தலைமையில் இணைவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. காரணம், எல்லோரும் நல்லாட்சி தமிழகத்திலே தர வேண்டும், அதற்காக நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லோரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க ஒன்று. பொதுவாக வருகின்றவரை அரவணைத்து செல்வது, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ப தலைவரோடு பேசி நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார்.